கடல் போல் மக்கள், உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது வெளியூர்களிலும் வந்து குமிந்து கொண்டிருக்கின்றனர். வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறுகின்றனர். பார்க்கும் போதே மனம் கசங்கி அழுகின்றது. புதுச்சேரி 9 வயது சிறுமியின் இறுதி கட்ட நிகழ்வின் போதுதான் இவைகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த இறுதி நிகழ்வில் உணர்ச்சி மிகுந்த அழுகுரல், சோகம், ஆத்திரம், பச்சாதாபம் மற்றும் தனது வீட்டிலேயே நடந்தது போன்ற ஒரு சோக சம்பவம். எமக்கு இருந்த அதே மனநிலைதான் அங்க கூடியிருந்த அனைவரின் மனநிலையாகவும் இருந்தது. கண்ணீர் கடலின் ஊடே ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மயானத்தில் இறுதி நல்லடக்கம் செய்யப்பட்டது. சட்டங்கள் கடுமையாகத்தான் இருக்கின்றன. ஆனால் விரைவான விசாரணையோ தண்டனையோ கிடைப்பதில்லை. இதை போன்ற சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்புறுத்தல்கள் மிக மன்னிக்க முடியாதவை. இதற்காகவே அரசாங்கமானது தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும், விரைவாக விசாரிக்க வேண்டும், விரைந்து தண்டனை வழங்க வேண்டும். தண்டனை என்பது இதை போன்ற செய்பவர்களின் மனநிலை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவாக இருக்க வேண்டும். ஆண்மை நீக்கம் செய்தல், கருணை மனு இல்லாத தள்ளி போடாத மரண தண்டனை போன்ற சட்டங்கள் வேண்டும். இதில் பச்சாதாபம் பார்க்க ஒன்றுமே இல்லை இல்லை இல்லை.